இப்போ சத்யானந்தன் அவர்களுக்கு பெயில் வந்து கிடைக்கும்னு சொன்னாங்க. 18ஆம் தேதி 19ஆம் தேதியில் பெயில் கிடைக்கும்னு சொன்னாங்க. பெயில் கிடைக்கல, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெயில் கிடைச்சதா இல்லையா? அதுக்கான காரணம் என்ன? கிடைக்கல. என்னாச்சு? இவர் திருப்பி வேற கோர்ட்டுக்கு மாற்றி போடுறதா சொல்லியிருக்காரு. வேற கோர்ட்டுனா புரியல. வேற கோர்ட்டுனா சுப்ரீம் கோர்ட்டாக இருக்குமான்னு நினைக்கிறேன். வேற கோர்ட்டில் தான் போய் மனு போடுறதா தகவல் இருக்கு. இவருக்கு ஃபெயில் கிடைக்கல, இன்னும் முழுமையான விசாரணை பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நீதிபதி தள்ளி போட்டிருக்காரு. இதை வந்து மறுஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்கட்சியில் வந்து கொடுத்ததுனால அவங்க திருப்பி வேற இது மாதிரி பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இன்னும் 1 வாரம் 10 நாள் கூட ஆகலாம். இன்னைக்கு தானே சொல்ல முடியாது, இன்னும் நாள் ஆகலாம் ஜாமீன் கிடைக்கிறது. அது எதனால வந்து ஹைகோர்ட்டுக்கு மாற்றிருக்காங்க, அதை பற்றி ஏதாவது? இதில் சரியான விசாரணை நடத்துறதுக்கு லேட் ஆகுது. அதனால் உடனே பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கறதுக்காக வேண்டி வேறு கோர்ட்டுக்கு மாற்றுறதா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இஓடபிள்யூ கைக்கு வந்து கொடுத்தாங்க இந்த கேஸை விசாரிக்க. அவங்க விசாரித்து என்ன சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லலை? தான் இன்னும் முடிவடையலைங்கிறாங்களே. அவங்க விசாரித்த வரைக்கும் ஏதாவது சொல்லியிருப்பாங்களோ? ஒரு பாதி விசாரிச்சிருக்காங்க. அவர்கிட்ட தான் கேட்கணும். விசாரணை இன்னும் முடிவடையலைன்னு மொட்டையாக தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் விசாரணை முடிவடையலை, அதனால் இதோட தீர்ப்பு வந்து தள்ளி போகலாம். அவருக்கு ஜாமீன் கிடைக்கிறது, போக்குவரத்து இன்னும் தள்ளி போகலாம். 1 வார காலம் ஆகலாம், இன்னும் 10 நாள் கூட ஆகலாம் அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து மக்கள் நிறைய பேர் நம்பினாங்க, இப்போ வெளியே வந்துடுவார், அடுத்த மாதம் 1ஆம் தேதி 30ஆம் தேதிக்குள்ள பணம் வந்துடும் நம்பினாங்க. அந்த நம்பிக்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த நம்பிக்கையை பற்றி நான் என்னன்னா, நம்பிக்கையோடவே தான் இருக்க வேணாம். அவர் வரணும், நம்மளுக்கு மக்களுக்கு பணம் போடுவார் அப்படின்னா அவர் வரும்போது தான் போடுவார். அதனால் வந்து மக்கள் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சந்தேகப்படுறவங்க சந்தேகப்பட்டுக்கிட்டு தான் இருக்கலாம். அவர் வெளியே வருவார், நல்லது செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இப்போ இதே மாதிரி ஒரு ஆன்லைன் கம்பெனி தான் எஸ்பிஓன்னு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி வந்து ஆர்பிஐ கட்டுப்பாட்டுக்கு மேலே போனதுனால ஆர்பிஐ கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த கோர்ட்டில் சொல்லி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லாம் பேசி முடித்து எல்லாத்துக்குரிய ப்ரூஃப்லையும் கொடுத்து இப்போ அவங்க லீகெலாம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ப்ரூஃப்லாம் கரெக்டாக இருந்தாங்க, ஆர்பிஐ ரூல்ஸுக்கு மேலே நடத்திட்டாங்க. அதனால் ஆர்பிஐ கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு. இவர் என்னென்னா ஆர்பிஐக்கு கட்டுப்பாட்டுக்கு உள்ளே நடத்தியிருக்காரு, இவராக போய் சரணடைஞ்சிருக்காரு. இப்போ ஆர்பிஐ கம்ப்ளைண்ட் பண்ணால் இவ்வளோ சீக்கிரம் கேஸ் முடிஞ்சிருக்கு, நம்மளாம் சரணடைஞ்சா ஏன் இவ்வளோ லேட் ஆகுது? இவராக சரணடைஞ்சதுனால தான் இவருக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகுது. நல்லவர் தான், சொல்ல முடியாது. இவராக போய் தேடி ஒழியாமல் ரிப்போர்ட்னு வந்த பிற்பாடு நம்ம போய் சரி கட்டிட்டு தான் வரணும், வந்து தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் சரணடைஞ்சிருக்கிறாரு. அதெல்லாம் நல்ல மனுஷன் தான். இதை வந்து இன்னும் விசாரிக்கிற காலதாமதம், இதுதான் ஒரு முறைகேட்டோட தான். ஒரு ஃபார்மாலிட்டிக்கு வந்து யார் என்ன சொல்கிறாங்க, ஒரு கவர்மெண்ட்டு என்ன சொல்லுது, அவர் எவ்வளோ நாள் உள்ளே வச்சுருக்க சொல்லுது, வச்சுருந்து தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுபடி தான் அவங்க செய்ய போகிறாங்க. அதனால தான் காலதாமம் ஆகுது. இதை உடனே சரி கட்ட முடியும்னா தமிழ்நாடு முதல்வர் தான் வந்து சரி கட்ட முடியும். அது என்னன்னு பார்த்து தீர்வை விசாரித்து அனுப்புங்கப்பா, மக்கள் ரொம்ப வேதனைப்படுறாங்க அப்படின்னு சொல்லணும். இப்படி மக்கள் வந்து எதிரில் வந்து கேஸு கொடுத்து அவங்கள பிடிக்கல, அவர் கொடுத்த கேஸை தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. யார் எதிரில் இருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறவங்க கேஸை தான் மைவேத்திரி ஓனர் மேலே எடுத்துக்கிறாங்க, சத்யானந்தா மேலே எடுத்துக்கிறாங்க. அதனால் இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் இது பண்ணலாம், வேறு மாதிரி இது பண்ண முடியாது. இப்போ அந்த அசோக் நீதி இருக்காது தெரியுமா? அசோக் நீதி வந்து அவரோட ஃபேஸ்புக், அதாவது சோசியல் மீடியா பேஜில் நான் சொன்னது தான் நடக்குது பார்த்தீங்களா, இப்போ இது மட்டும்தான் நடக்கும், இனிமேல் எப்படி தான் அந்த கம்பெனியை மூடிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் சொல்கிறாரு மூடிடுவார்னு சொல்கிறாங்க, இன்னும் கம்பெனி ஓப்பனில் தான் இருக்குது. சில பிரச்சனைகள்லாம் இருந்து கூட சரி பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் மூடுறதுக்கான நிலவரங்கள்லாம் எதுவும் இல்லை, மூடவும் மாட்டாங்க. நிறுவனங்களை நடத்துகிறவங்க எப்படி இது பண்ண முடியும்? நிறுவனங்கள் நடத்துவாங்க, கொஞ்சம் தாமதமாகலாம், 1 வாரம் 10 நாள் கூட ஆகலாம். ஆனால் இவர் சொன்னது தான் நடக்குது அப்படின்னு. இவர் ஒரு அரசியல் செல்வாக்கில் இருக்கிறதுனால இது மேல்மட்டத்து வரலையும் போயிருக்கு. ஆனால் இவர் சொன்னது மேல்மட்ட வரலையும் போனது இந்த ஏழை மக்களோட குரல் மேல்மட்டத்துக்கு போகல. உங்களுக்கு புரியுதா இல்லையா? மேல்மட்டத்துக்கு போகலை. ஏழை மக்கள் குரலும் கேட்காமையா இருக்கான். கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்குறாங்க, எல்லா இடத்துலையும் கொடுக்குறாங்க, விதவை பெண்கள் கொடுக்குறாங்க, ஊனமுற்றோர் கொடுக்குறாங்க, இன்னும் பல ஏழை எளிய மக்கள்லாம் இந்த வாழ்வாதாரத்தை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க. அப்படி சொல்லியும் கூட
கவர்மெண்ட்டுக்கு தெரியாமையா இருக்குது. அதை என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ண முடியாதா? பண்ணலாம். கலெக்டர் மூலியமாக வச்சு பண்ணலாம், ஒரு பெரிய ஆளுகளை வச்சு பண்ண முடியும். அவங்க அதுக்கான மூவ்மெண்ட்டு எடுக்கலை. அசோக் நீதி கேஸை மட்டுமே எடுத்துக்குது. இப்போ அசோக் நீதி ஏன் இன்னும் இந்த விசாரணை வந்து முழுசாக முடிவும் அடையல, எதுவுமே நடக்கலை அப்படின்றப்ப ஏன் அசோக் நீதி வந்து அவரோட ஃபேஸ்புக்கில் இப்படி போடுறாரு? ஏன் அப்படி இது பண்ணுறாரு? ஏன் போடுறாருன்னா, மக்கள் வந்து என்னையை கெட்டவனை யாரும் நினைக்கக்கூடாது. நீங்கள் ஒரு பொருளாதார ரீதியாக வந்து நீங்கள் உங்கள் சொத்துக்களெல்லாம் நான் காப்பாற்றுறேன் அப்படிங்கிறாரு. பணம் போட்டிருக்கிறாங்க, வருமானம் சம்பாதிக்கிறாங்க அவங்க. இவருக்கு ஒன்றும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேஸ் கொடுத்தா தான் பண்ணணும். ஒருத்தர் 2 பேர் பிடிக்காதவங்க கேஸ் கொடுக்கறத பற்றி பிரச்சனை இல்லை. ஒரு கொந்தளிப்பு, இந்த நிறுவனம் எங்களுக்கு பணம் போட்டு ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு 75 லட்சம் மக்கள் இருக்காங்கன்னா ஒரு 40 லட்சம் மக்கள் கொந்தளிப்பில் இருந்தாங்கன்னு வச்சுக்க. அவங்க வந்து நம்ம கேஸ் கொடுத்து இந்த அவங்களுக்கான நிவாரணத்தை இப்போ நான் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொன்னார்னா இவரை நல்லவர்னு சொல்லலாம். இப்போ யாரோ ஒருத்தர் 2 பேர் பண்ணுறதுக்காக வேண்டி இவர் பண்ணுறாருங்கிறது அந்த ஒருத்தர் 2 பேரும் கூட அவங்களா வந்து முன்னிக்கல, இவரா தேடி போய் ஒவ்வொருத்தரா யாரு என்ன அப்படிங்கிறத பிடிச்சி தான் போடுறதா நான் கேள்விப்படுறேன். இவங்களா வந்து முன் வந்து என்னோட கேஸை வந்து இந்த மாதிரி இவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னுலாம் யாரும் பண்ணதா இல்லை. இவரா போய் வாலிண்டரா போடுங்க, உங்கள் கம்பெனியை முடக்கிடுவாரு, நான் பணம் வாங்கி தந்துடுறேன் உங்களுக்கு, நான் வாலிண்டரான்னு எவ்வளோ முதலீடு போட்டுக்கிறேன் நான் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவ்வளோ நாளாக அந்த கம்பெனி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த காசையும் சேர்த்து வாங்கி அவங்களுக்கு கொடுத்துருவாரு, கம்பெனி கொடுத்துருவாரு. அவர் எப்படி கொடுப்பாரு? அப்புறம் முதலீடை வாங்கி கொடுத்துட்றவர் இந்த முதலீட்டில் சம்பாரிச்சிருப்பாங்கல்ல, இதை வாங்கி அவங்க கொடுத்துட்டு போகிறேன். அப்படி எப்படிங்க அவர் கொடுக்க முடியும்? அப்படி பார்த்தா என்ன, அதுக்குன்னு தனியாக ஆஃபீஸர்ஸ்லாம் போடுற மாதிரி இருக்குமே. அப்போ நீங்கள் வந்து இதுக்குன்னு தனியாக ஆஃபீஸர் போட சொல்கிறீங்களா? நல்லவர் என்பதில் ஒரு 70 லட்சம் பேர் ஒரு உறுப்பினராக இருக்காங்கன்னா ஒரு 40 லட்சம் பேராவது கொந்தளிப்பில் இருக்கணும். நான் முன்னேறேன், உன் பின்னால் நான் இருக்கேன், நீங்கள் வாங்க, ஏன் உங்கள் தலைமையில் நாங்கள்லாம் வர்றோம். இவங்க வந்து கட்டும்போது யாரும் அனுமதி இல்லாமல் தான் கட்டுறாங்க. இப்போ இது ஒரு நிறுவனம்னே வச்சுக்கோங்க. இதில் முதலீடு போடுறோம், முதலீடு சந்தை மாதிரின்னு வச்சுக்கோங்க. இதில் இருந்து வர்ற லாபத்தில் பங்கு எல்லாத்துக்கும், அப்படி தானே? ஆமாம், அப்படி தான். லாபத்தில் பங்கு, அது ஒரு குறிப்பிட்ட தொகை உனக்கு. அதில் ஒரு 100% ஒரு 85% 80% வரலையும் மக்களுக்கு, 20% அவர் வச்சுக்கலாம். லாபம் இல்லாமல் எந்த தொழிலும் யாரும் நடத்த போகிறதில்ல. இதைத்தான் அப்படி சொல்லி தான் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ஒப்புக்கிட்டு தான் அவங்க கட்டியிருக்கிறாங்க. கட்டும்போது யாரும் எதுவும் பண்ணுறதில்ல. பணம் போகும்போது தான் மக்கள் போராடுறாங்க, புரியுதுங்களா? இப்போ அதுக்காக தான் வந்து இவர் நான் முன்னிட்டு நடத்துகிறேன் அப்படிங்கிறாரு. மக்கள்கிட்ட கொந்தளிப்பே இல்லை. மக்கள் நல்லவர், அவர் வெளியே வரணும் அப்படின்னு தான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இவருக்கு இது தேவையில்லாத வேலை. யாருக்கு? அசோக் நீதிக்கு இது தேவையில்லாத வேலை. அவர் நம்ம மேலே கேஸ் போயிட்டாங்களே, நம்மளை அவர் கெட்ட பேர் கொண்டு வந்துட்டாங்களே, இந்த கெட்ட பேரை நம்ம நிவர்த்தி பண்ணிட்டு வரணும், நம்ம தொடர்ந்து போராட முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு தான் அவர் சரண் ஆனார். சரி, போனால் 1 நாள் 2 நாள் விசாரித்து நம்மளுக்கு வந்துட்டாங்கன்னா நம்ம இதை பண்ணலாம், ஜாமீன் கிடைச்சுன்னா நம்ம நிறுவனத்தை நடத்தலாம்னு அவர் வந்துட்டார். இப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு? 12ஆம் தேதின்னு சொன்னாங்க, 19ஆம் தேதி சொன்னாங்க. 19ஆம் தேதினா இன்னைக்கு தான் 19ஆம் தேதி. நேற்றே சொல்லிட்டாங்க, இன்னும் முழுமையாக நாம் வந்து விசாரணை நடத்தி முடிக்க முடியல அப்படின்ட்டாங்க. என்ன கேள்விக்கு என்ன பதில் என்ன டாக்குமெண்ட்டை விசாரிக்க முடியலன்ட்டாங்க. இன்னும் 2 நாள் கூட ஆகலாம், இன்னும் ஒரு 10 நாள் கூட ஆகலாம். மொத்தத்தில் விசாரணை பண்ணுவாங்க. அதுக்கு முன்ன மின்ஜாமீனுக்கு வேறு ஒரு இதுக்கு அப்ளை பண்ணுறதா எனக்கு கேள்வி தகவல் காத்திருக்கு. இப்போ ஹைகோர்ட்டுக்கு இந்த கேஸு போய் விசாரிக்கனால எத்தனை நாள் ஆகும்? இது உடனே கூட பண்ணலாம். இது வந்து மக்கள் நலன் கருதி உடனே இதை தீர்வு பண்ணி இது ஜாமீன் கொடுக்கலாமா வேணாமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்களே சொல்லலாம். இல்லை, இத்தனாம் தேதி அன்னைக்கு இதுக்கோட விசாரணை நாங்கள் நடத்தி காலதாமதமாகாமல் உடனே நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு கூட அவங்க சொல்லலாம். இது வந்து இன்னொரு கோர்ட்டுக்கு இன்னொரு கோர்ட்டுக்கு உள்ளது. இது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம அதை அடுத்தது விசாரிக்கணும். இதுலேருந்து எப்படி என்ன அப்படிங்கிறத பார்த்து தான் அவங்க சொல்லுவாங்க.